மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு. அதாவது மோடியின் 11 வருட ஆட்சியின் சாதனை பற்றி. அது அவரே சொல்லியிருக்கிறாரு, இந்த வேலை மேலிடம் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதனால் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து மக்களிடையே இந்த செய்தியை நான் சொல்கிறேன்ற மாதிரி அவர் பணிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் முழுக்க முழுக்க ஊடகத்தோட இன்னைக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பாஜகவும் அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணி, அதை எப்படியாவது உடைச்சிடணுன்ற மாதிரி தான் முடிவாக இருக்காங்க. 24 மணி நேரமும் அவங்கள தூங்காமல் இதை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் அதாவது இப்போ அது எப்படி உடையும்னு அவங்க தெரியும். ஏன்னா சாதாரண ஏதாவது ஒரு நபர் சொல்லியிருந்தான்னா அது உடையாது. ஆனால் அண்ணாமலை போல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கருத்து சொல்லணும். அதை அதிமுக தரப்புல இரண்டாம் கட்ட தலைவர் யாராவது அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படிங்க கொதித்து அவங்க எதிர்கருத்து கூறணுங்கிறது இன்னைக்கு ஊடகம் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, கூட்டணி பற்றி கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை இது சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நான் பதவியில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் பாஜக ஆட்சி தான் வரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இப்போ கூட்டணின்னு வரும்போது அந்த கூட்டணி மாநில தலைவர் இருக்கிறாரு, மேலிடம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் வேலை கொடுத்தா செய்யணும், எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுங்கிற அந்த விதிமுறைகளில் இருக்குன்னு அடக்க ஒடுக்கமா ஒரு பதில சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா இப்ப பாருங்க, எல்லா ஊடகத்திலையும் அதாவது அண்ணாமலை பாஜக ஆட்சி அமையும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது என்னன்னா, பாஜகவில் உங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்கு, நயினார் நாகேந்திரன் அந்த குரூப் எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பேசப்படுறாங்களேன்ற மாதிரி. அப்ப அது ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது ஓப்பனா சொல்றாரு. அதாவது பதவி இருக்கும் போதே நான் அந்த பதவி வெங்காயம் சொன்னவர், நான் எப்படி குரூப் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். ஏன்னா நிறைய ஆக்டிவா நான் பாலிடிக்ஸ் பண்ணதை விரும்புறேனே ஒழிய சமூக வலைத்தளத்துல உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. அதை யாரும் விரும்பாதீங்க. நீங்க அதாவது ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருக்கணும், அதாவது நிஜத்துல இருக்கணும். இந்த மாதிரி சும்மா கருத்து தெரிவிச்சுட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாதுன்றது ஒரு தெளிவான கருத்தை அவங்களுக்கு சொல்றது. இதை தாண்டி இன்னொரு கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கோவையில ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி அதே 4 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டிங்ல உட்காரும்போது அவர் கேட்டிருக்கிறாரு. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அண்ணாமலை அவர்கள் இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கிர்ரன்னு ஏறுது. ஆனா அப்பவும் சொல்றாரு, அண்ணா நல்ல கேள்வினா, நீங்க உண்மையா ஆக்கப்பூர்வமான கேள்விதான் கேட்டிருக்கீங்கன்னு பணிவோட. நான் அந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பதில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அந்த பதிலை நீங்க சொல்லுங்கன்றாரு. அவங்களுக்கு என்ன ஊடக அங்க எங்க சார் அவங்க, அதாவது அவங்க கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். அதாவது இப்போ இதே ஆளுங்கட்சி சார்பா யாராவது முதல்வர் இருந்தான்னா, இப்போ ஊட்டியில ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அப்ப அந்த ஊட்டியில சார் ஊட்டி கிளைமேட் நல்லா இருக்கா, இனி அடுத்தடுத்து வருவீங்களா, அடுத்தடுத்து வந்தாதான் நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைய வரும், இந்த மாதிரி ஈஸியான கேள்வி மட்டும்தானே இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது உண்மையிலேயே அவர் என்ன இவங்க ஒருத்தருக்கு ஆதரவா சில முட்டு கொடுத்துட்டு போகலாம், ஆனா மக்களுக்காக வந்தவர், நான் எப்படி குரூப் எல்லாம் வைக்க போறேன், எனக்கெல்லாம் குரூப் எல்லாம் இல்லை, எல்லாரும் நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு என்னதான் பண்ணாலும் ஊடகத்துக்கு அமைதி இல்லைன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியால ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகணுங்கிறத பாக்குறாங்களோடைய அந்த விஷயம் வெளிவரலன்னா இவங்களுக்கு தோல்விதான் இல்லை ஏமாற்றதான்னு நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. அதனால என்ன இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உண்மையிலேயே மக்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. 4 நாளா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது ஊதிய உயர்வுக்காக, ஆனா கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி. இப்போ மக்களோடு மக்களா அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல போய் நின்று இருக்கிறாரு. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க வேண்டிய, ஏன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ன்னு டெய்லி மக்களிடையே போய் இருக்கணுங்கிறது தான். இப்பவும் கூட கடு வச்சிருக்கிறாரு, 48 மணி நேரத்துல நீங்க இதை ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களும் சேர்ந்து பாஜக தொடர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது அமித்ஷா வருகை குறித்து ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு,
உண்மையிலேயே ஒத்த கருத்தோட எல்லாரும் கூட்டணி வந்து திமுகவை எதிர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேலையா நீங்க வந்து கூட்டணி பலமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. கூட்டணி அமைக்கிறதுல ஃபர்ஸ்ட் அதை கவனிங்க அப்படின்ற மாதிரி. அதையே ஒழுங்கா அமைக்க முடியல. நீங்க வந்து திமுகவை எப்படி நீங்க எதிர்க்க முடியும்? ஆனா திமுக எந்த காரணத்தை கொண்டும் நாங்க உடையறதில்ல, பலமா தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து கட்சி அதாவது சீட்டுக்கு கம்மி தந்தாலும் சரி, அதிகம் தந்தாலும் சரி, நாங்க என்னைக்குமே திமுக கட்சி விட்டு விலக மாட்டோம். ஆனா நாங்க பலமா இருக்கோம். அதே மாதிரி நீங்க வந்து பலமா இருக்கிறத பாருங்கன்ற மாதிரி கருத்து. ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்னும் கூட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஸ்ட்ராங் இல்லைன்ற மாதிரி அவர் கருத்து சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஏன்னா ஆக்டிவ் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதாவது திமுக வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது மக்களிடையே வந்து அந்த அளவுக்கு வந்து வெறுப்போட திமுக மேல இருந்தாலும் கூட பாலிடிக்ஸ் பண்றதுல அவங்க பக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நேத்து வந்து அந்த ஒரு சின்ன பெண்மணி 13 வயது 8ஆம் வகுப்பு மாணவி வந்து காவலரை அந்த சேவை மையத்துல படிக்கிற அந்த பெண்மணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு, காலை உடைச்சி. ஆனா இப்ப ஊடகத்துல வந்து எல்லாம் திசை திருப்பி பேசுறது என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டார் திமுகவை பத்து. அதாவது நாங்க போன ஆட்சியில வந்து 2021 வந்து குறைந்த இடத்த தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பலமா இருக்கிறதுனால அவங்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தது. திமுக வெற்றி பெற நாங்க உறுதுணையா இருந்தோம். ஆனா இந்த தடவை வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு திசை திருப்புறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அதே அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஊடகத்துல உட்கார்ந்து ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகனாலும் சரி பாஜகனாலும் சரி கூட்டணியா இருக்காங்க. எங்க போராட வந்திருக்காங்கன்னு நிறைய இடத்துல இப்ப வந்து ஊடகத்துல உட்கார்ந்துட்டு இன்னும் ஜெல் ஆகல, இன்னும் ஒரு கூட்டணி வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா ஆகல அப்படின்னு பேசப்படுறது மக்களிடையே பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்த பெண்மணிக்காக வந்து போராட வேண்டுமா வேண்டாமா? வரலையே. எந்த ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸே இல்லையே. பாஜகவுக்கானாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி. இன்னும் கூட கூட்டணி குறித்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தான்னா திருமாவளவன் போன்றவர்கள் பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து முருக பக்தர் மாநாடு அதை வந்து சொல்றாரு, சங்கிகள் மாநாடு என்னைக்குமே மதவாதத்தை இந்த தமிழகம் அக்செப்ட் பண்ணாது, நார்த் மாதிரி இங்க இல்ல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நிறைய சொல்றாரு. அதே திருமாவளவன் அவர்களும் அதே திமுக பார்த்து கேட்டிருக்கலாம், ஏன் நீங்க வந்து பழனியில முருகருக்கு மாநாடு நடத்துனீங்க, அது மட்டும் என்ன சங்கிகள் மாநாடு இல்லையா அப்படின்னு கேள்வி நம்ம கேட்கலாம். அப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து ஓட்டுக்காக தான் அவங்க செய்யறாங்கிறது எல்லாம் தெளிவான ஒரு விஷயம். என்னதான் முருகன் மாநாடு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கூட அது நடத்தி அதுக்குண்டான வேலையை பார்த்தாலும் கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது இங்க தமிழகத்திற்கு முக்கியம். ஏன் மக்கள் நிக்கணும் தான். அப்படி நின்னாதான் பெர்மனன்ட் மக்களோட மனசுல நிக்கலாம், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். இதெல்லாம் தாண்டி இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், அதே மாதிரியும் அரசியல்வாதி தலைவரும் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டான்னா ஆட்சியில மாற்றம் வரவே வராது. அவங்களுக்கு எல்லாம் மக்களோட நின்று போராடணும். அந்த போராட்டம் இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆட்சி மாற்றம் வராது. அதனால பாஜக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி இன்னைக்கு வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லை, இன்னைக்கு தற்போதைக்கு இல்லை. கூட்டணி என்னக்காக பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா நடுநிலையா அப்படிதான் பேச வேண்டும். என்னதான் நம்ம ஆதரவு பாஜக கொடுத்தாலும் கூட நீங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொன்னா நம்ம ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் மத்தியில் இன்னைக்கு அந்த பெண்மணிக்காக யார் குரல் கொடுக்கணும்? ஏன் வீதியில் வந்து போராடல? திமுக திசை திருப்பிட்டு போறாங்க, நீங்க ஏன் வீதியில் வந்து போராடல? ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் வரும். அதனால வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லாத வரை தமிழகத்துல மாற்றம் வராது. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.